வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. இது ஒரு கதை. ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ரொம்ப நல்லா அவரோட நாட்டை பார்த்துக்கிட்டாராம். நல்லா எல்லாம் பண்ணாராம். மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். அவரோட ஆட்சியில் மக்கள் ரொம்ப சுதந்திரமாக இருந்தாங்களாம். யாருமே அடிமையே இல்லாமல் ரொம்ப ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இந்த ராஜா ஒரு நாள் அவரோட அரண்மனையில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஹால் வருது. அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா எல்லா ராஜா, அதாவது அவங்களோட அப்பா, அவங்களோட தாத்தா எல்லாரோட உருவப்படம் போர்ட்ரேட் அந்த ஹாலில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்போ இவர் அதை பார்த்துட்டே போகும்போது இவரோட ஜென்ரேஷன் அந்த கேப்பில் ஒரு வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் இருந்தது, ஃபோட்டோ எதுவுமே இல்லை. இப்போ இந்த ராஜா யோசனை பண்ணுறாரு, இப்போ என்னோடய போர்ட்ரேட் மாற்றுற டைம் ஆயிடுச்சு, என்னோடய உருவப்படம் போடுற டைம் ஆயிடுச்சு, இப்போ நான் என்னோடய உருவப்படத்தை போடணும் அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறாரு. ஆனால் இந்த ராஜாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இந்த ராஜாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்கு ஒரு கண்ணு தெரியாது, அதே மாதிரி ஒரு காலுமே இல்லை. அப்போ தன்னோட ஃபோட்டோவை, தன்னோட போர்ட்ரேட்டாக அந்த மாதிரி போட்டால் தன்னோட வாரிசுகளாக என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என்னோட பேர பிள்ளைகளாக என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே வருத்தம். தன்னோட உருவப்படம் வேண்டான்னு அவர் முடிவு பண்ணிடுறார். அப்புறம் வேண்டான்னு முடிவு பண்ணோடனே அவர் ஆனால் மனசுக்குள்ளே அது எப்படி வழியாக வந்திருக்கு. இப்போ எனக்கு வர சந்ததியர் ஒவ்வொரு தாத்தா முப்பாட்டன் எல்லா ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட இடம் மட்டும் பிளாங்காக இருக்குமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப தீவிர சிந்தனை. அப்புறம் இவர் முடிவு பண்ணுறாரு, அப்படி இல்லை, நம்ம கண்டிப்பாக நம்மளோட உருவப்படம் அங்கே இருந்து தான் ஆகணும். நம்ம பிடிக்காதுங்கிறது வேறு விஷயம். ஒவ்வொரு ஜென்ரேஷனாக வரும்போது என்னோடது அந்த இடத்துல கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், ஊரில் யாரெல்லாம் நல்லா வரைவாங்களோ வர ஓவியர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, இப்போ நான் என்னோடய உருவப்படம் வரைகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப அழகான உருவப்படம் வேணும். ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, என்னோட குறைகள் தெரியாத மாதிரி ரொம்ப அழகான உருவப்படம் வரணும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டுட்டு எல்லாருமே ஓ, எப்படி நம்ம அப்படி வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஓகே என்னால் முடியாது, ஒவ்வொருத்தரும் வேறு காரணம் சொல்லி அவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு அக்செப்ட் பண்ணலை. நான் தான் வரைவோன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணவும் அந்த இடத்த விட்டு வெளில கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு பெயிண்டர் மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் பண்ணேன்னு சொன்னோடனே ராஜா ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த பெயிண்டர் வரைய ஆரம்பிக்கிறார். ஆனால் யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் ஒரே ஆர்வமாக இருந்தான். அது எப்படி ராஜாவோட குறை இல்லாமல் எப்படி வரைகிறது, ராஜாவோட முகம் பார்த்தாவே அவரோட கண் இல்லாதது தெரியுது, அப்புறம் ஃபுல் வரையும் போது கால் இல்லை, எப்படி வரைகிறது இவங்கெல்லாம் மண்டை போட்டு பிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த பையன் தைரியமாக வரைய ஆரம்பிக்கிறாங்கல அவர் போஸ் கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் ஒரு பல மாதங்கள் ஆச்சு. ஏன்னா அங்கே முதலாம் வரையிறதுனா ரொம்ப டைம் ஆகும். ஸோ பல மாதங்கள் ஆச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த பையன் அனௌன்ஸ் பண்ணுறாப்புல, ராஜா நான் என்னோடய ஓவியத்தை முடிச்சிட்டேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே ராஜா மட்டும் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா அந்த போர்ட்ரேட் அந்த பெரிய ஹாலில் வைக்க போகிறாங்க, ஒவ்வொரு சந்ததியராக வரப்போகிறாங்க. அதை தான் குறையில்லாத ஒரு காமிக்கணும், எப்படி இந்த பையன் காமிக்க போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. அப்புறம் ராஜா வராரு. ராஜா அந்த ஸ்க்ரீனை விலக்கி பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சான். அவ்வளோ அழகாக இருந்துச்சான். இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, அது எப்படி அவ்வளோ அழகாக ராஜா வரைய முடியும் அப்படின்னு பார்த்தா அந்த ஓவியத்தில் அவங்க இந்த பையன் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா, ராஜா வேட்டைக்கு போகிற மாதிரியும் குதிரையில் உட்காந்துருக்குற மாதிரியும், ஸோ குதிரையிலேருந்து இப்படி ஒரு சைடாக இறங்கி அம்பை விடுற மாதிரியும் அந்த பையன் ஒரு டில்ட் பண்ணி ஒன்று வரைஞ்சிருக்காப்புல. ஸோ இந்த பக்கம் இப்படி டில்ட் பண்ணி வரையும்போது அந்த அம்பை ஏம் பண்ணும்போது அந்த முகம் இப்படி ஒரு சைடாக திரும்பி இருக்கும் இல்லையா, அந்த திரும்புகிறப்போ அந்த ஒரு கண் இல்லாத விஷயம் தெரியல. அதே மாதிரி குதிரையில் பாதி உட்காந்து பாதி லேசாக சாஞ்சு அவர் வில் விடுற மாதிரியான படம். ஸோ ஒரு காலும் அந்த படத்தில் தெரியல. ஆனால் ராஜா ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப நல்லா இருந்தார். இதை பார்த்துட்டு யாருக்குமே இந்த ஐடியா வரவே இல்லை. எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. அரசனுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நிறைய பொற்காசுகள் கொடுத்தாரு. இந்த மற்றவங்க ரிஜெக்ட் பண்ண எல்லாருக்குமே இந்த ஐடியாவே தோணலை.
அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நம்ம எல்லாருமே ராஜா பார்க்கும்போது, அப்புறம் ராஜா வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து என்னோட குறைய தெரியக்கூடாதுன்னு சொல்லும்போது, எல்லாரும் ராஜாவோட குறைய அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லார்னாலையும் வந்து ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி ராஜா வந்து கண் இல்லாத ராஜாவும், கால் இல்லாத ராஜாவையும் எப்படி அழகாக வரையணும்னு சொல்லிட்டு அவங்க சிந்திக்க அவங்களுக்கு வந்து ராஜாவோட குறைகள் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்கனால அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணியிருக்காப்புல, அதை விட்டுட்டு என்ன பிரச்சனையோ அதை விட்டுட்டு நல்லா இருக்கிற விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த உருவப்படம் ரொம்ப அழகாக வந்துதான். இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ குறைகள் பார்க்க குறைகள் அதிகமாகவே தெரியும். ஆனால் நம்ம வந்து எவ்வளோ வந்து நன்மைகள் நம்மளை சுற்றி இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் பார்க்க பாசிட்டிவ் தான் தெரியும். நம்ம எதை பார்த்து நினைக்கிறோமோ, எதை வேணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். எது வேண்டான்னு நினைக்கிறோமோ அது நம்ம கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் எந்த மாதிரி நினைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஸோ இன்னுமே நீங்கள் எதை பார்த்தாலுமே அதோட பாசிட்டிவ் சைட் மட்டுமே பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா? இந்த நாள் மட்டும் இல்லாமல் எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள்.